18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. அதற்கு முன்பாக பிரதமர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். गौरवमय है, यह वैभव का दिन है। आजादी के बाद पहली बार हमारी अपनी नई संसद में ये शपथ समारोह हो रहा है। अब तक ये प्रक्रिया புதிய பாராளுமன்ற கட்டடத்திலே உறுப்பினர்கள் பதவியேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. आज के इस महत्वपूर्ण दिवस पर मैं सभी नवनिर्वाचित सांसदों का हृदय से स्वागत करता हूं। இந்த முக்கியமானதொரு நாளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் நான் வரவேற்கிறேன். अनेक शुभकामनाएं देता हूं। அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். संसद का ये गठन भारत के सामान्य मानवीय के संकल्पों की पूर्ति का है। பாராளுமன்றத்தின் இந்த கூட்டம் பாரதத்தின் சாதாரண மக்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கும். ये अत्यंत महत्वपूर्ण अवसर है। புதிய உற்சாகம், புதிய சக்தியை பெறுவதற்கான ஒரு கூட்டமாக இருக்கும். विकसित भारत 2047 तक का लक्ष्य, ये सारे सपने लेकर के, ये सारे संकल्प लेकर के आज 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குகின்ற அந்த கனவுகளோடு सबसे बड़ा चुनाव बहुत ही शानदार तरीके से, बहुत ही गौरवमय तरीके से संपन्न होना, ये हर भारतीय के लिए गर्व की बात है। 140 करोड़ देशवासियों के लिए இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கனவு நிறைவேற வேண்டும் என்பது ஒவ்வொரு பாரத குடிமகனின் கனவாகும். मतदान में हिस्सा लिया। यह चुनाव इसलिए भी बहुत महत्वपूर्ण बन गया है। இந்த எண்ணத்தோடு தான் வாக்கெடுப்பில் ஒவ்வொரு பாரத குடிமகனும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாகும். लगातार तीसरी बार सेवा करने के लिए देश की जनता ने अवसर दिया है। இரண்டாவது முறையாக ஒரு ஆட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்கான வாக்கினை இந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது முக்கியமானதாகும். जब देश की जनता ने तीसरे कार्यकाल के लिए भी एक सरकार को पसंद किया है, मतलब उसकी नीयत पर मोहर लगाई है, उसकी नीतियों पर मोहर लगाई है। மூன்றாவது முறையாக ஆட்சி செய்வதற்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்ற பொருள். எங்களுடைய கடந்த 2 ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்த நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்று பொருள். क्योंकि हम मानते हैं कि सरकार चलाने के लिए बहुमत होता है, लेकिन देश चलाने के लिए सहमति बहुत जरूरी होती है। और इसलिए ஆட்சியை நடத்துவதற்கு பெரும்பான்மை அவசியம், ஆனால் நாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். मां भारती की सेवा करें। 140 எனவே करोड़ देशवासियों की அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு आशा आकांक्षाओं அன்னை பாரதத்தின் சேவைக்காக நாங்கள் பாடுபடுவோம். हम सबको साथ लेकर के चलना चाहते हैं।
सबको साथ लेकर के संविधान की मर्यादाओं का पालन करते हुए निर्णयों को गति देना चाहते हैं। அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற अठारहवीं விரும்புகிறோம். लोकसभा में பாராளுமன்றத்தில் அனைவரையும் हमारे लिए खुशी की बात है ஒத்துழைப்போடு நடத்த कि விரும்புகிறோம். युवा सांसदों की संख्या अच्छी है। இந்த முறை பாராளுமன்றத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. तो भारत की परंपराओं को जो जानते हैं, भारत की सांस्कृतिक विरासत से जो परिचित हैं, उनको पता है कि हमारे यहाँ 18 अंक का बहुत सात्विक मूल्य है। गीता के भी 18 अध्याय है। कर्म, कर्तव्य और करुणा का संदेश हमें वहां से मिलता है। हमारे यहाँ பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. கருணை, கடமை போன்றவை பற்றிய ஆலோசனைகள் நமக்கு அந்த புத்தகத்திலே கிடைக்கிறது. 18 का मूलांक 9 है और 9 पूर्णता की गारंटी देता है। 9 पूर्णता का प्रतीक अंक है। 18 वर्ष की आयु में 18 என்ற எண்ணுடைய மூலம் 9. 9 ஒரு முழு தன்மையை நமக்கு தருகிறது. भारत के अमृतकाल की इस लोकसभा का गठन वो भी एक शुभ संकेत है। साथियों, பாரதத்தின் அமிர்த காலத்திற்கு இந்த புதிய லோக்சபாவின் அமைக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு நல்ல कल அறிகுறியாக தெரிகிறது. 25 जून है। जो लोग इस देश के संविधान की गरिमा से समर्पित हैं, जो लोग भारत की लोकतांत्रिक परंपराओं पे निष्ठा रखते हैं, उनके लिए 25 जून न भूलने वाला दिवस है। कल 25 जून को भारत के लोकतंत्र पे जो काला धब्बा लगा था, उसके 50 वर्ष हो रहे हैं। இந்திய வரலாற்றை நன்கு அறிந்தவர்களுக்கு ஜூன் 25 என்பது ஒரு மறக்க முடியாத நாளாகும். இந்த நாளில் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு கருப்பு புள்ளி விழுந்த நாள். पूरी तरह नकार दिया गया था। இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு தினம். தேசிய தலைவர்களை சிறையில் அடைத்த ஒரு தினம். इमरजेंसी के ये 50 साल इस संकल्प के हैं कि हम गौरव के साथ हमारे संविधान की रक्षा करते हुए भारत के लोकतांत्रिक परंपराओं की रक्षा करते हुए 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு संकल्प लेंगे ஒரு நாள் இது. कि भारत में फिर कभी कोई ऐसी हिम्मत नहीं करेगा இந்தியாவில் மீண்டும் அதை போன்று எமர்ஜென்சியை கொண்டு வர வேறு யாரும் துணிவு கொள்ள மாட்டார்கள் काला धब्बा என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு தினம். हम संकल्प करेंगे जीवंत लोकतंत्र का। हम संकल्प करेंगे भारत के संविधान की निर्दिष्ट दिशा के अनुसार जन सामान्य के सपनों को पूरा करना। साथियों, இந்தியாவின் ஜனநாயகத்தை देश की जनता ने हमें இதே நிலையில் காப்போம் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. ये बहुत ही महान विजय है, बहुत ही भव्य विजय है और तब हमारा दायित्व भी 3 गुना बढ़ जाता है। இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. இதனால் நம்முடைய கடமையும் அதிகரித்திருக்கிறது. तीसरी बार मौका दिया है। 2 बार सरकार चलाने का अनुभव हमारे साथ जुड़ा है। மூன்றாவது முறை அரசு நடத்துவதற்கான அதிகாரம் நமக்கு மக்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது. हमारे तीसरे कार्यकाल में
हम पहले से 3 गुना ज्यादा मेहनत करेंगे। हम முன்பு இருந்ததை போன்ற 3 மடங்கு அதிக உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் வேலை செய்வோம். गुना ला करके रहेंगे और इस संकल्प के முடிவுகள் साथ நம்முடைய வேலைகளால் ஏற்படும் முடிவுகளையும் 3 மடங்கு அதிகமாக கொண்டு வருவோம். मान्य सभी सांसदों से देश को बहुत सी अपेक्षाएं हैं। मैं सभी அவையின் அனைத்து सांसदों से உறுப்பினர்களிடத்திலும் நாடு மிக பெரும் நம்பிக்கையை வைத்திருக்கிறது. लोक सेवा के लिए हम इस अवसर का उपयोग करें और हर संभव हम जनहित में कदम उठाएं। देश की जनता विपक्ष से अच्छे कदमों की अपेक्षा रखती है। अब तक जो நாட்டு निराशा மக்கள் मिली है, எதிர்க்கட்சியிடம் நல்ல பணிகள் செய்ய வேண்டும் என்று 18वीं எதிர்பார்க்கிறார்கள். लोकसभा में विपक्ष देश के सामान्य नागरिकों की विपक्ष के नाते उनकी भूमिका की अपेक्षा करता है। 18வது லோக்சபாவில் எதிர்க்கட்சிகள் மக்களின் இந்த ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் என நாம் நம்புவோம். विपक्ष उसमें खरा उतरेगा। साथियों, सदन में सामान्य मानवीय की अपेक्षा रहती है डिबेट की, विजिलेंस की। लोगों को अपेक्षा नहीं है कि नखरे होते रहे, ड्रामा होते रहे, डिस्टर्बेंस होता रहे। लोग सब्सटेंस चाहते हैं, स्लोगन नहीं चाहते हैं। देश மக்கள் को एक अच्छे विपक्ष की பாராளுமன்ற आवश्यकता है, உறுப்பினர்களிடமிருந்து நல்ல பணியை जिम्मेवार विपक्ष எதிர்பார்க்கிறார்கள். की आवश्यकता है और मुझे पक्का முழக்கங்கள் विश्वास है இடுவதை எதிர்பார்க்கவில்லை. इस 18वीं लोकसभा में हमारे जो सांसद जीत करके आए हैं वो सामान्य मानवीय की इन अपेक्षाओं को पूर्ण करने का प्रयास करेंगे। எனவே साथियों, சாதாரண மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த 18வது லோக்சபாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். हम मिलकर के उस दायित्व को निभाएंगे। நாம் जनता का அனைவரும் विश्वास ஒன்றிணைந்து இந்த கடமையை நிறைவேற்றுவோம். 25 करोड़ नागरिकों का गरीबी से बाहर निकलना एक नया विश्वास पैदा करता है कि हम 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலே எழுதி வந்திருப்பது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. और ये मानव जात की बहुत बड़ी सेवा हो। हमारे देश के लोग 140 करोड़ नागरिक परिश्रम करने में कोई कमी नहीं रखते हैं। हम उनको ज्यादा से ज्यादा अवसर जुटाएं, इसी एक कल्पना நம்முடைய நாட்டு மக்கள் உழைப்பதற்கு எந்த நேரத்திலும் தயங்கியதே இல்லை. அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். संकल्पों से भरी हुई हो ताकि सामान्य मानवीय के सपने साकार हो। साथियों, இந்த 18வது லோக்சபா இலக்குகளால் நிரம்பி வழிகின்றது. विशेष करके नए சாதாரண மக்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான இலக்குகள் அவை. सभी सांसदों का अभिनंदन करता हूं और अनेक நான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आइए हम सब मिलकर के வாருங்கள் நாம் அனைவரும் देश की जनता ஒன்றிணைந்து ने जो नया दायित्व दिया है उसको நாட்டு மக்கள் बखूबी நமக்கு निभाएं, समर्पण भाव से எதற்காக निभाएं। ஆணை बहुत வழங்கியிருக்கிறார்களோ बहुत அந்த धन्यवाद साथियों। செயலை செய்வோம். நன்றி, வணக்கம். 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதன் மூலமாக புதிய உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். பிரதமர் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. 3வது முறை ஆட்சி அப்படின்றது மக்கள் எங்களுடைய கொள்கைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல், 2 முறை எங்கள் ஆட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய சான்று என்று பிரதமர் கூறுகிறார். அதோடு அதாவது ஆட்சியை நடத்த பெரும்பான்மை தேவை, ஆனால் நாட்டை நடத்த ஒத்துழைப்பு அவசியம். இந்த முறை அனைவரையும் ஒன்றிணைத்து பாரத தேசத்தை
உயர்த்த பாடுபடுவோம், அனைவருடைய ஒத்துழைப்போடு பாராளுமன்றத்தை நடத்துவோம் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அனைவரையும் ஒன்றிணைத்து அப்படின்னு எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து அவர் குறிப்பிடுகிறார். எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதும் பிரதமர் இந்த செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மூன்றாவது முறை ஆட்சி அப்படின்றது மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த பாராளுமன்றத்தை நடத்த இருக்கிறோம். வாருங்கள் நாம் ஒன்றாக இணைந்து இதை செய்து முடிப்போம் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.